ஹாய் வீவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் இன்றைக்கி கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜாரில் 3/4 பவுல் அளவுக்கு வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 பங்கு அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா போதும். வெங்காயத்தை விட வெள்ளைப்பூடு தான் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பழமாக இருக்கிற மாதிரி. அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் மையாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். உங்கள்கிட்ட ரீஃபண்ட் ஆயில் இருக்குன்னா நீங்கள் அதை கூட ஊற்றிக்கலாம். 1 kg வரைக்கும் நான் சிக்கன் எடுத்துருக்கிறேன். எல்லா கறியும் நான் இப்போ ஆயிலோடு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அந்த கறியோட கலர் ஒயிட் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கறியோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த கறியோடு நல்லா கலந்து விட்டுக்குவோம். நம்ம அரைச்ச விழுதை 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இதில் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் பொடி மட்டும் தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஓப்பன்லேயே கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நான் இப்போ கிரேவியாக பண்ணுறேன். உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கிளாஸ் அளவுக்கு இதோட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு விசில் அடித்தோடனே நீங்கள் இறத்தி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். எனக்கு இப்போ கிரேவி தான் வேணும், அதனால் நான் தண்ணி எதுவும் இதோட சேர்க்கலை. குக்கரை மூடிட்டேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோன்னே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் கிரேவி இருக்கும். நம்ம ஊற்றுற எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவினா இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. குழம்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கலாம். அவ்வளோதான். இது தேங்காய் சாதம், ஒயிட் ரைஸு, இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.